ஹலோ வணக்கம் வாங்க வெல்கம் டு சமையல் சுவை. இது நம்ம குக்கிங் ஃப்ளேவர்ஸ் உடைய தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு டின்னர் மெனு ருட்டீன் தான். நிறைய பேர் வந்து ருட்டீன் காட்டுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதனால் இன்றைக்கி நைட் டைம் டின்னரை வந்து ஒரு ருட்டீனாக காட்டலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து என்னென்னா, இன்றைக்கி வந்து காலையில் நான் எதுவும் சமைக்கல, நேற்று இருந்ததே வந்து நாங்கள் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம். அதனால் வந்து டின்னருக்கு நான் ஃப்ரெஷ்ஷாக சமைக்க போகிறேன். யூஸ்வலாக வந்து காலையில் சமைச்சது நைட் வச்சுப்போம், பட் இன்றைக்கி வந்து ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரம் ஸ்க்ராட்ச் எல்லாமே வந்து நான் பண்ண போகிறேன். அதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா, நான் லன்ச் முடித்த உடனே வந்து கொஞ்சம் ப்ரீ ப்ரிப்பரேஷன் ஒர்க் மாதிரி பண்ணியிருக்கேன். நான் எப்போவுமே ரொம்ப பண்ண மாட்டேன், கொஞ்சம் பண்ணி வச்சுப்பேன். ஸோ நைட் வந்து ஈவினிங்கில் கொஞ்சம் டயர்டாக இல்லாமல் கடகடான்னு பண்ணி வந்து முடிச்சிடலாம். ஸோ இன்றைக்கி என்ன மெனுன்னு சொல்லிடுறேன் நான். சௌச்சௌ கூட்டு, லெமன் ரசம், ஒரு வாழைக்காய் புட்டு பொரியல் மாதிரியும் பாவக்காய் சிப்ஸ் மாதிரியும் நான் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு என்னென்ன பண்ணி வச்சுருக்கேன்னு வந்து ப்ரீ ப்ரிப்பரேஷன் என்ன பண்ணி வச்சுருக்கேன்னு வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ வாங்க நம்ம ப்ரீ ப்ரிப்பரேஷனை பார்க்கலாம். இந்த பாத்திரத்தில் வந்து நான் சௌச்சௌ கூட்டுக்கு தேவையானதெல்லாம் சௌச்சௌவை தோல் நீக்கிட்டு அரைஞ்சி வச்சுருக்கேன். அது கூட தேவையான வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் வந்து நான் போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் அந்த வெங்காயம் அரிஞ்சும் போதே கொஞ்சம் வெங்காயம் நான் தாளிக்கிறதுக்குன்னு தனியாக எடுத்து வச்சுட்டேன் நான். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கூட்டுக்கு தேவையான தேங்காய், ஜீரகம், பச்சை மிளகாய் அதையும் வந்து இந்த மிக்சி ஜாரில் போட்டு வச்சுட்டேன். அது வந்து சௌச்சௌ கூட்டுக்கு. வாழைக்காய் வந்து அப்புறம் நான் தனியாக வேக வச்சுட்டு ஸ்டீம் பண்ண போகிறேன். ஸோ 2 வாழைக்காய் அது வந்து தனியாக வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா வாழைக்காய்க்கு தேவையான வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இதெல்லாம், கொத்தமல்லி, கருவேப்பிலெல்லாம் நான் அப்பப்போ எடுத்துப்பேன். அதனால் வந்து அது நான் இப்போ வைக்கலை. இதில் லெமன் ரசம் வந்து தக்காளி ஆல்ரெடி சௌச்சௌ கூட்டுக்கு அரிஞ்சதுனால அந்த மீதி தக்காளியை வந்து நான் ரசத்துக்காக சும்மா தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். அப்புறம் வந்து பாவக்காய் வந்து சிப்ஸ் மாதிரி போட்டு எடுக்கலான்னு ஒன்றும் இல்லை. இதில் மஞ்சப்பொடி, மிளகாத்தூள், உப்பு இது போட்டு நல்லா பெரட்டி மேரினேட் மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் தான் ப்ரீ ப்ரிப்பரேஷன் ஒர்க்கு. இப்போ வந்து கொஞ்சம் நேரம் இப்போ தான் ஈவினிங், மதியம் வந்து ஒரு 2:30 ஆகுது. ஒரு ஈவினிங்காக ஒரு 5 இல்லைனா 6 o'clock அப்படி ஸ்டார்ட் பண்ணால் முடிச்சிடலாம். ஸோ வந்து அப்போ பார்க்கலாம். அப்படியே வந்து இது ஆல்ரெடி நான் காட்டியிருக்கேனான்னு தெரியல. இப்போ வந்து நான் காய் இதெல்லாம் கட் பண்ணும்போது ஒரு கவர் வச்சுப்பேன். அது மாதிரி இந்த குப்பை அதெல்லாம், அந்த தோல் அதெல்லாம் சீவினதெல்லாம் இந்த கவருக்குள்ளே போட்டுகிட்டே வருவேன். ஏன்னா என் கிச்சன் டூரில் பார்த்துருப்பீங்க, என் டஸ்ட்பின் வந்து சிங்க்கு கீழே ஒரு கபோர்டுக்குள்ளே இருக்குது. ஸோ ஒரு தடவை அதில் போடணுன்னா கொஞ்சம் வந்து அது சிரமமாக இருக்கும். அதனால் வந்து நான் கவுண்டர் டாப் மேலேயே வந்து இந்த கவர் வச்சுருப்பேன். எல்லாம் குப்பை வர அதில் போட்டுகிட்டே இருப்பேன். எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கவரை அப்படியே கட்டி தூக்கி டஸ்ட்பினில் நான் போட்டுருவேன். இப்போ வாங்க ஆக்சுவல் ப்ரிப்பரேஷனுக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் சௌச்சௌ கூட்டுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஒரு சின்ன குக்கரில் வந்து பாசிப்பருப்பு, 1/2 கப் அளவுக்கு பாசிப்பருப்பை நல்லா கழுவி வந்து அதில் போட்டிருக்கேன். அது கூட வந்து இந்த நம்ம கட் பண்ணி இந்த சௌச்சௌ, வெங்காயம், தக்காளி, அது கூட ஒரே ஒரு பல்லு வந்து பூண்டு நான் போட்டிருக்கேன். அது எல்லாமே இதில் சேர்த்துடலாம். அப்புறம் அது கூட கொஞ்சம் பெருங்காயம், ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சத்தூள் வேண்டாம்னு அவாய்ட் பண்ணிடலாம். அப்புறம் நல்லெண்ணெய். எப்பவுமே எந்த பருப்பு வேக வைக்கிறதா இருந்தாலும் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றும் போது என்ன ஆகும், அந்த பருப்பு வந்து வேகும் போது வெளியிலலாம் கொஞ்சம் சிந்தாமல் இருக்கும். நல்லெண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் விளக்கெண்ணெய் கூட நல்லா ஊற்றலாம், நல்லா குழஞ்சி கொடுத்து வரும். அப்புறம் தேவையான அளவு தண்ணி விட்டுருக்கேன். தண்ணி விட்டுட்டு மூடி 3 இல்லை 4 விசிலுக்கு நம்ம இறக்கிடலாம். அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இன்னொரு குக்கரில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஸ்டாண்ட் வச்சு நம்ம வாழைக்காவை வேக வச்சிடலாம். நான் வந்து வாழைக்காய் வெறும் ஸ்டீம் தான் பண்ண போறேன். இந்த தண்ணி எல்லாம் ஊற்றி குழையெல்லாம் வேக வைக்க போறது இல்லை. வந்து அந்த 2 எண்ட்ஸையும் ட்ரிம் பண்ணிட்டு பாதியா கட் பண்ணி 2 வாழைக்காவை வச்சு நம்ம ஸ்டீம் பண்ணிடலாம். இது வந்து மூடிட்டு இது வந்து 5 விசில் வைக்கலாம். ஸ்டீம்ன்றதுனால 5 விசில் வைக்கலாம். இப்போ வந்து நீங்கள் இது மாதிரி 2 குக்கர் வைக்கிறதா இருந்தாலும் 2 அட் அ டைம் வந்து ப்ரெஷர் வரும். ஸோ பார்த்துக்கணும் நீங்கள் எந்த குக்கருக்கு எத்தனை விசில் வருதுன்னு. ஸோ அது வந்து அது உங்களால் பண்ண முடியலன்னா தனித்தனியாக ஒன்று இறங்கினதுக்கப்புறம் இன்னொன்று வைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 5 விசிலுக்கு அப்புறம் வாழைக்காய் வந்துருச்சு. நான் வந்து அந்த கிணத்துல வந்து சில் தண்ணி இருக்குது, கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுறது ஈஸியாக இருக்கும், தோல் உரிக்கிறது ஈஸியாக இருக்கும் சொல்லிட்டு நான் அந்த பச்சை தண்ணியில் போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த தண்ணியை வந்து நம்ம கொட்டிடலாம். கொஞ்சம் கலர் ஆகிருக்கு. கொட்டி தண்ணி மாற்றிட்டு அப்புறம் சாதம் வைக்கிறதுக்காக அந்த குக்கரை கடைசியில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றி அதை வந்து ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம அது சௌச்சௌ வந்து கூட்டு வெந்துருச்சு, ஆனால் ஸ்டீம் இன்னும் இறங்கல. அதுக்கப்புறம் அதை பார்க்கலாம். அதுக்குள்ளே வந்து லெமன் ரசத்துக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அந்த தக்காளியை வந்து கையிலேயே நல்லா
கசக்கி எடுத்திருக்கேன். அது கூட தேவையான அளவு தண்ணி, மஞ்சத்தூள், பெருங்காயம், ரசப்பொடி இதை சேர்த்திருக்கேன். தேவையான அளவு உப்பு, அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் சேர்த்திருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகா. இது வந்து லெமன் ரசம்ன்றதுனால பச்சை மிளகா வந்து நல்லா இருக்கும் இந்த லெமன் ரசத்துக்கு. இஞ்சி சின்ன பீஸா வந்து தட்டி போட்டிருக்கேன். பச்சை மிளகாவும் இஞ்சியும் லெமன் ரசத்துக்கு ரொம்ப வந்து நல்லா இருக்கும். அது வந்து நான் போட்டிருக்கேன். அது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். டேஸ்ட் எல்லாம் பார்த்துக்கோங்க, உப்பெல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ வந்து ரசத்துக்கு தாளிச்சிடலாம். இந்த கடாயில வந்து நான் கொஞ்சம் எண்ணெயும் நெய்யும் விட்டுருக்கேன். அது நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறம் இதுல வந்து நான் மிளகு, ஜீரகம், பூண்டு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலையை நல்லா தட்டி வச்சிருக்கேன். ரசப்பொடியிலையும் மிளகு ஜீரகம் இருக்கு, பட் இது வந்து நான் எப்பவுமே வந்து ரசத்துக்கு எல்லாத்துக்கும் இப்படிதான் நான் பண்ணுவேன். அதை போட்டு ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட்ஸ் போல நல்லா ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற ரசத்தை வந்து இதுல ஊத்தி கொதிக்க வைக்க வேண்டியதுதான். இந்த அப்படியே வந்து அந்த தாளிச்சதெல்லாம் இதுல டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நம்ம ரசம் வந்து கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணிடலாம். இப்போ பாருங்க, ரசம் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது இப்பதான். ஸோ நான் வந்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. கொதி வந்த உடனே வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்குள்ள உங்க லெமன் ஜூஸை வந்து ரெடி பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு பெரிய லெமன்ல இருந்து ஒரு பாதி எலுமிச்சில இருந்து சாறு எடுத்திருக்கேன் நான். அது வந்து உங்க டேஸ்ட்டை பொறுத்து தான். எப்பவுமே லெமன் ரசத்துக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. சூடா இருக்கும்போது ஊத்திடுங்க. ஆனால் ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ வந்து நான் உப்பு காரத்துக்கெல்லாம் கரெக்டாக செக் பண்றேன். உப்போ புளிப்போ உங்களுக்கு போடலாம். இந்த ஸ்டேஜ்ல வந்து நீங்க ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு எல்லாமே கரெக்டா இருக்குங்க. ஸோ நம்ம கம சுட சுட லெமன் ரசம் ரெடி. இப்போ நம்ம சௌச்சௌ கூட்டு பாருங்க, நல்லா வெந்துருச்சு. சௌச்சௌ அப்படியே தெரியல இதுல, ஆனா வந்து முழுசா தான் இருக்கு சௌச்சௌ. பருப்பு வந்து நல்ல குழைய வெந்துருச்சு. இப்போ வந்து இதுக்கு நான் கொஞ்சம் திக்கா இருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதுல வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போறேன். ஸ்டவ்வை திருப்பி ஆன் பண்ணிட்டேன். இது அப்படியே மெல்லமா வந்து கொஞ்சம் கொதிச்சுட்டு இருக்கட்டும். அதுக்குள்ள நம்ம தேங்காய், பச்சை மிளகாய், ஜீரகம் அதை அரைச்சிட்டு அதை வந்து ஃபுல்லா இதுல டிரான்ஸ்ஃபர் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் தேவையான அளவு உப்பு, நான் உப்பு போடவே இல்லைங்க, இப்போதான் இந்த ஸ்டேஜ் தான் உப்பு ஆட் பண்ணுறேன். ஸோ தேவையான அளவு வந்து நீங்கள் உப்பு போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து கொதிச்சுட்டு இருக்கட்டும். ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம். நம்ம தாளிக்கிற டைம் வந்து இதுக்கு போகிறோம். ஒரு கொதி, தேங்காய் வந்து ரொம்ப கொதிக்கக்கூடாது. ஸோ இன்னொரு ஸ்டவ்வில் வந்து கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி அதுக்கு வந்து நான் கடுகு போடுறேன். ஜீரகம் போடல, ஏன்னா ஆல்ரெடி ஜீரகத்தை அரைச்சிருக்கோம். ஸோ அந்த டேஸ்ட் இருக்குது, அதனால வந்து நான் ஜீரகம் இதில் போடல. ஒரே ஒரு காஞ்ச மிளகா தான், ஏன்னா பச்சை மிளகா காரம் எனக்கு போகிறோம். அப்புறம் வந்து நம்ம அரிஞ்சு வச்சிருக்கிற வெங்காயம், எல்லாம் தாளிக்கிறதுக்கும் இது மாதிரி வெங்காயம் போட்டு பாருங்க, தனியா சூப்பரா இருக்கும். அது கூட கொஞ்சம் கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் நான் போட்டிருக்கேன். இன்னைக்கு வந்து இந்த கூட்டுக்கு நான் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன் தாளிக்கிறதுக்கு, சூப்பரா இருக்கும். இது வந்து அப்படியே வந்து இந்த கூட்டுல வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணிட்டு சும்மா ஒரே ஒரு கொதி வந்த அப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதாங்க, நம்ம சௌச்சௌ கூட்டும் ரெடி. ஸோ சௌச்சௌ கூட்டு லெமன் ரசம் ரெடி. அடுத்தது நம்ம வாழைக்காய் பொரியல், அதாவது வாழைக்காய் புட்டு மாதிரி பண்றது எப்படின்னு பார்க்கலாம். அதே குக்கரை வந்து சும்மா வாஷ் பண்ணியிருக்கேன். இந்த வாழைக்காய் வந்து தோல் எடுத்துட்டு இதை அப்படியே வந்து கையிலே வந்து மசிச்சுக்கலாம். சூடு ஆறின அப்புறம் இது பண்ணுங்க, கையிலே வந்து மசிச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா நான் ஒரு கடாய் ஒரு குக்கர், இல்லைன்னா மேக்ஸிமம் 2 குக்கர்லேயே மொத்த சமையலும் முடிச்சிருவேன். நீங்களும் அது மாதிரி கம்மியான பாத்திரத்தை யூஸ் பண்ணிங்கன்னா அப்புறம் உங்களுக்கு கழுவுறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எஸ்பெஷலி நைட் டைம் வந்து ரொம்ப டயர்டாக இருக்கும். அதனால வந்து இது மாதிரி கம்மியான பாத்திரம் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாழைக்காய்க்கு வந்து நான் எண்ணெய் ஊற்றி கடுகு, ஜீரகம், கடலைப்பருப்பு, உளுந்தப்பருப்பு, அப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். அது வந்து நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பூண்டு, பச்சை மிளகாய், இஞ்சி இதெல்லாம் சேர்த்துட்டு திருப்பியும் ஒரு தடவை வந்து நல்லா வதக்கிக்கலாம்.
அதுக்கப்புறம் எல்லாம் அரிஞ்சு வச்சுருக்க வெங்காயம் வதங்கிறதுக்கு சீக்கிரமாக வதங்கிறதுக்கு நான் எப்போவுமே ஒரு சிட்டிக்கை உப்பு போடுவேன். உப்பு கூட சேர்த்து கொஞ்சம் மஞ்சத்தூள். நீங்கள் மஞ்சத்தூள் இந்த ஸ்டேஜ்லேயும் போடலாம், இல்லைன்னா நம்ம அந்த வாழைக்காவை பெசரி வச்சோம் இல்லையா, அதுலேயும் கூட நம்ம சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ இந்த மசிச்சு வச்சுருந்த வாழைக்காவை அப்படி உதிர்த்த மாதிரி போட்டுடலாம். அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சிம்பிளாக இது மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 to 6 minutes இருந்தால் போகிறோம். நல்லா உங்களுக்கே தெரியும், நல்லா வாயில் போட்டிங்கன்னா ஆயிடுச்சுன்றது தெரியும். ஸோ நம்ம வாழைக்காய் புட்டும் ரெடி. இது ரொம்ப ஈஸியஸ்ட் வே ஆஃப் மேக்கிங் வாழைக்காய் ஃப்ரையை விட இது நல்லா டேஸ்டாகவும் இருக்கும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பால் வச்சுருக்கேன் காஃபிக்காக. அந்த கடாய் பாவக்காய்க்காக கையில் தொலைக்க வேண்டிய பாத்திரத்தில் தொலைக்கி வச்சுருக்கேன். அரிசி வந்து அப்புறம் சாப்பிடும்போது கொஞ்சம் கழுவி ஊற வச்சுப்பேன். பாவக்காவும் அரிசி வைக்கும்போது பாவக்காய் வந்து நான் ஃப்ரை பண்ணிப்பேன். சிங்கெல்லாம் கிளியர் ஆகிடுச்சு. அந்த கடாய் மட்டும் கொஞ்சம் ஒட்டிகிட்டு இருந்தது, அதனால் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். இந்த 2 துணியும் துவைச்சி போட வேண்டிய துணி. அப்புறம் இந்த கவர் வந்து இன்னொருக்கு ஏதாவது லாஸ்ட் மினிட் போட வேண்டியது இருந்தால் இதை கட்டி போட வேண்டியது. அவ்வளோதான். மீதி எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா பாவக்காய் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஒரு 1/2 hour முன்னாடி பாவக்காவை நான் ஃப்ரை பண்ண போகிறேன். பாவக்காய் பார்த்தீங்கன்னா ரொம்ப தின்னாக வந்து நான் எப்போவுமே கட் பண்ண மாட்டேன். எங்களுக்கு வந்து அது நல்லா கொஞ்சம் ஃப்ளெஷ்ஷியாக இருந்தால் வந்து நல்லா பிடிக்கும். அதனால் வந்து இந்த பேட்ச் சும்மா நான் வந்து 2 பாவக்காய் தான் போட்டிருக்கேன். ஸோ 2 பேட்ச் இல்லை 3 பேட்ச் போகிறோம் எனக்கு. அது வந்துச்சு. அண்ட் மோரோவர் நான் ஃப்ரை பண்ணும்போதும் ரொம்ப டார்க்காக பிளாக்காக எடுக்க மாட்டேன். கொஞ்சம் அந்த கொஞ்சம் ஒரு முன்னாடி ஸ்டேஜ் கொஞ்சம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த க்ரீன் கலர் கொஞ்சம் ரீட்டைன் ஆகிருக்கும். எங்களுக்கு வந்து அந்த ஸ்டேஜில் தான் பிடிக்கும். ஸோ அதனால் பாவக்காவும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. ஸோ சௌச்சௌ கூட்டு, ரசம், லெமன் ரசம், வாழைக்காய் புட்டு, பாவக்காய் ஃப்ரை எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பாவக்காய் இன்னொரு பேட்ச் வந்து நான் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். அதுக்குள்ளே அந்த குக்கருக்கு அப்போவே ரெடி பண்ணிவிட்டேன். சாதத்தை வந்து வச்சுருக்கேன். வச்சுட்டு நான் வந்து வெயிட் எப்போவுமே வந்து வெளியில் தான் வச்சுருக்கேன். நான் வந்து கொஞ்சம் நேரம் பொறுத்து தான் ஆன் பண்ண போகிறேன். ஸோ போட்டேன்னா வந்து எனக்கு ஆன் பண்ணனா இல்லையா ஞாபகம் இருக்காது. அது ஞாபகம் இருக்கிறதுக்காக ஆன் பண்ணணுன்ற ஞாபகம் இருக்கிறதுக்காக அந்த வெயிட்டை நான் வந்து எப்போவுமே வெளியிலே தான் வைப்பேன். ஸோ பார்த்திங்கன்னா எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. அந்த எண்ணெய் சூடாக இருக்குது. அதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணி இன்னொரு கிண்ணத்தில் வந்து கண்டெய்னரில் அதை மாற்றிடுவேன். சாதம் வந்து ஆன் பண்ணியிருக்கேன். அதை ஆறத்துக்கு வந்து வெயிட் பண்ணணும். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடுக்கி சாதம் எடுக்கிறதுக்காக வந்து வேண்டி அங்கே வச்சுருக்கேன். இது சமைச்சதெல்லாம் இந்த பக்கம் ஓரமாக வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா இந்த கவுண்டர் டாப் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு இந்த குப்பையை டஸ்ட்பினில் போட்டு இந்த துணியை வந்து கையாலே அப்படி துவைச்சி போட்டு வச்சுருக்கேன். எல்லா சாமானையும் கையில் வாஷ் பண்ண வேண்டியதெல்லாம் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். மீதி தான் டிஷ் வாஷரில் போட்டேன். அவ்வளோதாங்க. சாதம் இறங்குனா ரெடி. இப்போ பாருங்கள் சாதமும் இறங்கிடுச்சு. எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். எல்லாம் வந்து இங்கே வச்சுருக்கேன். சாப்பிடும்போது நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ நான் காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒயிட் ரைஸ், சௌச்சௌ கூட்டு, வாழைக்காய் புட்டு, தயிர், பாவக்காய் ஃப்ரை, அப்புறம் லெமன் ரசம் ரெடி. இது தாங்க என் டின்னர் மெனு. அப்புறம் ஒரு நைட் டைம் ரொட்டீன் மாதிரி நான் காட்டியிருக்கேன். டின்னர் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஏதாவது மீதம் இருந்ததுன்னா அப்படியே ஒரு சின்ன கண்டெய்னரில் மாற்றி அதில் ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். இந்த சாமான் எல்லாமே டிஷ் வாஷரில் போகக்கூடிய சாமான் தான். தொலைக்கிற வேலை எதுவும் கிடையாது. போட்டுட்டு நெக்ஸ்ட் டேக்காக தண்ணி மட்டும் பாயில் பண்ணி அப்புறம் படுத்துக்க வேண்டியது தான். இந்த வீடியோ, இந்த டின்னர் மெனுவோ நைட் டைம் ரொட்டீனோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா கண்டிப்பாக ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சமையல் சுவை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுடைய அப்டேட்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரணும்னா அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்க. மறுபடியும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல உங்களை சந்திக்கும் வரை இது சமையல் சுவை, நம்ம குக்கிங் ஃப்ளேவர்ஸ் உடைய தமிழ் சேனல். இனிதே சமை, மகிழ்ந்து சுவை.